ஒரு அழகான வசனம் இயேசு தன்னை குறித்து மார்த்தாள் இடத்துல சொல்லும்போது, மார்த்தாள் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த மாம்ச அழிவை காண்பதில்லைன்னு சொன்னா புரியவே மாட்டேங்குது. அதை எப்படி சொல்றீங்க? மனுஷன் பிறந்தா செத்துதான். சரி, உனக்கு இயேசு எப்படி இருக்காருன்னா நீயும் இயேசு ஏத்துக்கோ. உனக்கு இயேசு உயிர்த்தெழுதலா இருக்கிறாரு. ஏன்னா இந்த உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறவங்க இந்த பூமியில சாகாமை அனுபவிக்க முடியாது, லாங் லைஃப் அனுபவிக்க முடியாது. ஏன்னா அவங்க கன்ஃபார்மா நம்புறாங்க, நான் இயேசு ஏத்துக்கிறேன், பாவங்களை அவர் மன்னித்து இருக்கிறார், சாபங்களை மாற்றி இருக்கிறார். ஆனால் மனுஷன் பிறந்தா சாகணும்னு. அப்ப இயேசு சொல்றார், அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நான் உயிர்த்தெழுதலா இருக்கிறேன். அடுத்து ரெண்டாவது இயேசு சொல்றார், நான் ஜீவனா இருக்கிறேன், நான் லைஃபா இருக்கேன்றாரு. ஏங்க அந்த மரிச்சு பிழைக்கிறதுக்கு லைஃப்னு பயன்படுத்தாம உயிர்த்தெழுதல் பண்ண, அது அவ்வளவுதான். செத்து பிழைக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல, சாகாமலேயே பிழைக்கிறது தான் பெரிய விஷயம். இந்த ஜீவனை நம்புற கூட்டத்துக்கு அவர் எப்படி இருப்பார்னா ஜீவனா இருப்பார். என்னங்க நடக்கும்? அவர்கள் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறபடினாலே அவர்கள் என்றென்றும் அறியாமல் இருப்பார்கள்.